ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். வீட்லேயே ரொம்ப சுலபமாக நம்ம கேஸ் பர்னரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஈனோ தாங்க. ஜஸ்ட்டு 10 ரூபாய் இல்லைன்னா 11 ரூபாய் தான் இந்த ஈனோ இருக்கும். இதை வாங்கி நம்ம ரொம்ப சுலபமாக வீட்லேயே நம்ம கேஸ் பர்னரை இன்னும் 2 பொருட்கள் சேர்த்து க்ளீன் பண்ண போகிறோம். இன்னும் சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஊருக்கு எங்கேயாச்சும் போகும்போதோ அப்படி இல்லைனாக்கா கல்யாணங்களுக்கு வேறு எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு போகிறதா இருந்தாக்கா அவசியம் நம்ம பேக்கில் ப்ரஷ் எடுத்துகிட்டு போவோம். அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது இந்த ப்ரஷ்ஷை நம்ம ரொம்ப சேஃப்டியாக எப்படி ஹைஜீனிக்காக ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபாயில் பேப்பரை ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பெரிய பீஸாக இருக்கக்கூடிய ஃபாயில் பேப்பரை 3 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நான் 3 ப்ரஷ் வச்சுருக்கனால 3ன்னு சொல்கிறேன். நீங்கள் 4, 5 இல்லை 2 எத்தனை ப்ரஷ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடிய அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த ஃபாயில் பேப்பரை சாக்லேட் மாதிரி ரோல் பண்ணி விட்டுறணும். இது போல் நம்ம வச்சுருக்க எல்லா ப்ரஷ்ஷையும் இந்த ப்ரஷ் விளக்கக்கூடிய அந்த இடத்துல இது போல் நம்ம ரோல் பண்ணி நம்ம பேக்குள்ளே எந்த இடத்துல போட்டு வச்சுக்கிட்டாலும் ப்ரஷ்ஷு பார்த்திங்கனாக்கா நமக்கு அழுக்காகாது. அதே போல் வெறும் டஸ்ட்டு தூசி எதுவுமே படியாது. ரொம்ப ஹைஜீனிக்காகவும் சேஃபாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஊரில் இருக்கும்போது நம்ம இதை போட்டுக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஊருக்கு வருவோம் பாருங்கள். அந்த டைமில் மறுபடியும் இதே பேப்பர் எடுத்து இது போல் ரோல் பண்ணி விட்டுட்டு நம்ம பேக்குள்ளே போட்டு வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்பவுமே க்ளீனாக இருக்கும். ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட இருந்ததுன்னா இது போல் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த டிப் பிடிச்சிருக்கு, புதுமையாக இருக்குன்னா அவசியம் ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது கையில் காரம் பட்டு தெரியாமல் ஒரு சில நேரம் கண்கள்லையோ இல்லை முகத்திலேயோ வச்சுருவோம். அப்படி இல்லைனாக்கா குழந்தைகள் இருந்தாக்கா குழந்தைகளை தூக்கும்போது அவங்க மேலே கூட இந்த காரம் பட்டுரும். அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். இது போல் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனில் பச்சை மிளகாயை இது போல் சொருகி விட்டுறணும். அதுக்கப்புறமே கத்தி எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவுக்கு பீசஸ் வேணுமோ அதாவது சைஸஸ் வேணுமோ அது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கையிலே பார்த்திங்கனாக்கா இந்த மிளகாய் படாது, இந்த காரமும் கைக்கு வராது. முக்கியமாக சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க வச்சுருக்கவங்க இது போல் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது. இந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவசியம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி அது போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கவரிங் நகைகள் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நகைகள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நாம் அவசரமாக ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய நேரத்தில் போடக்கூடிய அந்த தோடு நம்ம காதில் போட்டோம் அப்படின்னாக்கா அரிப்பு வந்துடும், நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைனாக்கா பார்த்திங்கனாக்கா அலர்ஜி ஆயிரும். அது சின்ன தோடாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய தோடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விதமான தோடாக இருந்தாலும் இந்த காம்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான அதில் கொடுத்துருக்க கோட்டிங் நம்ம காதில் பட்டோன்னே பார்த்திங்கனாக்கா அலர்ஜி ஆயிரும், புண்ணு வந்துடும். நிறைய பேருக்கு தண்ணி கூட வரும் காதில் இருந்து. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குங்க. நம்ம எல்லார் வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய வேஸ்லின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்லின் எடுத்துக்கிட்டு இந்த தோடுடைய காம்பு பகுதி இருக்குல்ல, நம்ம திருகாணி போடக்கூடிய அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா நிறையா தேய்ச்சி விட்டுறணும். அதே போல் நம்ம காதுகள்லையும் நிறைய பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி 2 சைடும் நம்ம தேய்ச்சி விட்டுட்டு இந்த தோடு போடும்போது எந்தவித அலர்ஜியும் வராது. பெண்களுக்கு அவசியம் தேவைப்படுகின்ற இந்த டிப்பை நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு முக்கியமாக செய்து பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம சமையலுக்கு தேவையான புளியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். அந்த டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா நமக்கு அடுப்பில் என்ன பொருள் கொதிச்சுக்கிட்டு இருக்கோ பாலை தவிர மற்ற எல்லா பொருட்கள்லையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு கிண்ணத்தில் இந்த புளியை வச்சுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே அது மேலே வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னாக்கா புளி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாயிரும். அதை உடனே சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஸ்டைல் ரசம் வைக்கிறது எப்போவுமே தக்காளி கொதிக்க வச்சு தான் நான் அதை அரைச்சி ரசம் வைக்கிற ஸ்டைல். எனக்கு புளி எப்போ நான் எப்படி போடுவேன் அப்படின்னாக்கா இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் பாருங்கள் அடுப்பை. அந்த சமயத்தில் புளி அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு உடனே ஒரு 1 நிமிஷத்தில் வெளியே எடுத்துருவேன். புளி பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு. இதை உடனே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயங்களில் நம்ம இந்த மாதிரி அதிகமாக நமக்கு நடக்கிறது உண்டு. அந்த டைமில் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். கேஸ் பர்னர் க்ளீனிங் பண்ணுற மெத்தட் நம்ம சேனல்லையே நிறைய நான் போட்டிருக்கேன். இது இன்றைக்கி நம்ம ஈனோ வச்சு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. பர்னர் மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டையும் சேர்த்து க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் ஸ்டாண்டோடைய கலரே மாறி போச்சு, ரொம்ப துரு ஏறிடுச்சு. இதை பர்னர் க்ளீன் பண்ணுற தண்ணியிலே போட்டு அதே டைமுக்கு சேர்த்து 2யும் க்ளீன் பண்ணி உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஈனோலாம் யூஸ் பண்ண போகிறனால பிளாஸ்டிக் பாத்திரம் வந்தால் ரொம்ப நல்லது. அதில்
ஒரு பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் ரெண்டுமே க்ளீன் பண்ண போகிறேன். பர்னர் ப்ளஸ் ஸ்டாண்ட் ரெண்டுமே க்ளீன் பண்ண போகிறனால 2 பேக்கெட் ஈனோ எடுத்திருக்கேன். நீங்கள் பர்னர் மட்டும் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இப்போது இந்த பர்னர் மேலே எல்லாத்தையும் நல்லா தூவி விட்டுறணும். தூவி விட்டதுக்கப்புறமே இதில் ஒரு லெமன் எடுத்துகிட்டு இது மேலே நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா சூடான தண்ணி ஊற்றணுங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க போட்டுருங்க. நல்லா தண்ணி சூடாகணும். இந்த லெமன் தோலையும் அதிலே சேர்த்துட்டு இப்போ சூடாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சேர்த்துக்குங்க. பார்த்து இதை செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக செய்யணும். பர்னர் மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அவசியம் வினிகர் சேர்த்துக்கணுங்க. வினிகர் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் லெமனும் பேக்கிங் சோடாவும் அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்க்காம தான் இது உங்களுக்கு செய்து காட்டிகிட்டு இருக்கேன். வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இது மேலே ஸ்டாண்டிங் எடுத்து வச்சு இந்த ஸ்டாண்ட் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி தாங்க ஊற்றணும். இதை இப்படி ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா இதிலே ஊறட்டும். அதுக்கப்புறமே இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பர்னரை வாஷ் பண்ணிக்கலாம். நாம் உள்ளே போட்டோம் பார்த்திங்களா லெமன் தோல், அந்த லெமன் தோலாலேயே பர்னர் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்க்ரப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஹார்டாக இருக்க ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். அப்போ தான் தேய்க்கிறதுக்கு நமக்கு தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அழுக்கு நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடை போட்டுட்டு இது போல் தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதும். ஓரளவுக்கு 80% பார்த்திங்கனாக்கா இந்த அழுக்கு எல்லாமே நீங்கிரும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நாம் பர்னரை இன்றைக்கி புதுசு போல் மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணலைங்க. நாம் பர்னரில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அதே போல் இந்த ஸ்டாண்டையும் நம்ம தேய்ச்சிக்கணும். இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா ஏற்கனவே போட்ட வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இதை வாங்க இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமே இதை ஒரு துணி வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துக்கணுங்க. பர்னரை எப்போவுமே கழுவுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரொம்ப பளபளப்பாக அந்த கருப்பெல்லாம் நீங்கி நல்லா அழகாக இருக்கும். ஆனால் நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ண அடுத்த செகண்டே என்ன ஆகும் அப்படின்னாக்கா பர்னருடைய கலர் மாறி தாங்க போயிடும். பர்னருடைய கலர் தான் மாறுமே தவிர்த்த ஆனால் நமக்கு கேஸ் கட்டாயம் சேவ் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் இருக்க அடைப்புகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடுறோம் இல்லைங்களா, எல்லா அழுக்குகளையும் நீக்கிடுறோம். கலர் தான் மாறுமே தவிர ஆனால் பர்னர் நமக்கு திரும்பியும் அந்த கறி பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும். பர்னரை நல்லா தொடச்சதுக்கப்புறம் ஸ்டாண்டையும் நல்லா தொடச்சி விட்டுறணும். அதுக்கடுத்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் எடுத்துக்கிட்டு எல்லா பர்னர்லையும் அப்ளை பண்ணிவிடுங்க. அதே போல் அந்த ஸ்டாண்ட்லேயும் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ப்ரொசீஜரை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவசியம் செய்யணுங்க. மந்த்லி செய்ய தேவை கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு தரம் இது போல் நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கேஸ் ரொம்ப மிச்சமாகும். பர்னரும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே போல் நம்ம ஸ்டாண்டும் சீக்கிரம் வீணாகாது. அடுப்பு உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மேலே இருக்கக்கூடிய ஆயிலை லைட்டாக நல்லா இது போல் தொடச்சி விட்டுட்டு நீங்கள் உடனே யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வராது. இப்போது அடுப்பில் பர்னர் எல்லாத்தையும் பொருத்திட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளேம் ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக எரியுதுன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் நம்ம பாத்திரங்களும் பார்த்திங்கனாக்கா கறி பிடிக்காது. 1 மாதம் வரக்கூடிய கேஸ் பார்த்திங்கனாக்கா 1.5 மாதத்துக்கு வரும். இந்த கேஸ் சேவிங் டிப்பை அவசியம் நீங்கள் செய்து பாருங்கள். வெறும் 3 பொருள் தான். ஈனோ, லெமன், அதே போல் வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அவசியம் சப்ஸ்கிரைப் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.